எனக்கு எந்த சாதியும் இல்ல, எந்த மதமும் இல்ல. அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது மூலியமா எந்த பயனும் இல்ல மிஸ்டர் பார்த்திபன் அவர்களே. உங்களுக்கு இது விளம்பரத்த மட்டும் தான் தேடி குடுக்கும். நல்ல பேர தேடி குடுக்காது. அது உங்களோட நல்ல நடத்தைகள் மூலியமா தான் மக்களுக்கு வெளிப்படும். அதனால உங்களோட நடத்தைய சீராக்குங்க. அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. இவர் ஏன் இப்படி சொன்னாருன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்களோட புது பட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தாரு. அங்க போனவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம வழக்கம் போல ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கினாரு. அதாவது, நான் ஒரு நாயுடு அப்பாயி, எங்க வீட்டிலலாம் நாங்கள் தெலுங்கு தான் பேசுவோம். ஆனால் தமிழை சரளமாக பேசுறதுனால அதையே நாங்கள் பழக்கமாக கொண்டுக்கிட்டோம். எங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு டாக்கை பேசி தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதில் ரொம்ப மனம் உடைஞ்ச நடிகர் பார்த்திபன் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். அதோடு நிறுத்தாமல் தலைமை என்ன பண்ணாருன்னா, நேராக கோர்ட்டுக்கு போய் எனக்கு எந்த சாதியும் இல்லை, எனக்கு எந்த மதமும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏற்கனவே ஒரு பெண் வக்கீல் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதை முன்மாதிரியாக வச்சு எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்பொழுது தான் நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இது பார்த்திபன் அவர்களுக்கு மிகப்பெரிய நோஸ்கட்டாக அமைஞ்சுது. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாத பார்த்திபன் அவர்கள் மீண்டும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி, நான் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பேன். என்னால் நிறைய பேர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அதனால் சாதியும் ஒழியும், மதமும் ஒழியும் அப்படின்னு ஒரு டாக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் மக்கள் தெளிவாக இருந்ததுனால்தான் இவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இவருக்கு புத்தி வந்தது. அப்படிப்பட்ட தெளிவான மக்களை இவரை பார்த்து மாறுவாங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. நடிகர் பார்த்திபன் அவர்கள் நல்ல நடிகர், அவர் நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர், நல்ல பேச்சாளர். இதெல்லாம் வச்சு அவர் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத நடிகர்களை பற்றி பேசி, நடிகைகளை பற்றி பேசி, அரசியல் தலைவர்கள்கிட்ட ஏதாச்சும் பேசி மாட்டிக்கிட்டு கான்ட்ரவர்சியிலேயே வாழ்க்கை நடத்துகிறாரு. அவரோட திறமை மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் பேச்சு, நான் நல்லா பேசுகிறேன், மக்கள் என்னை ரசிக்கிறாங்க அப்படின்னு அவரே ஒரு பிம்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாரு. ஒரு விஷயத்த மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு போராட்டமும் புரட்சியும் மக்களை பெருசாக மாற்றலை. இப்போ வரும் டெக்னாலஜி தான் மக்களை எல்லாரையும் ஒன்றிணைக்குது. சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கிற டெக்னாலஜி தான் மக்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இந்த பிரிவினையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்மளோட உழைப்பும் நம்மளோட திறமையும் தான் முக்கிய காரணமாக அமையுது. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீ யாருன்றத நீ செய்கின்ற செயல்களிலிருந்து தான் மக்களுக்கு புலப்படும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளோட செயல்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை நாம் உருவாக்கிப்போம். அதை விட்டுட்டு பிறப்பினால் வருகின்ற சாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி பிரிவினைகளை வச்சு நம்ம அடையாளம் காமிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி விளைவுகள் தான் ஏற்படும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேர் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், மக்களோட மனசை மாற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. மாற வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்ததே அவங்க தான். உங்களோட நிறை குறைகளை சுட்டி காட்டி உங்களை சீர்படுத்துனது அவங்க தான். அதனால் வளர்ந்து வந்தவனை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களை இன்னும் வளர்த்திக்கங்க. மக்கள் சந்தோஷப்படுவாங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்க என்ன பேசினாலும் மக்களுக்கு அது ஈஸியாக ரீச் ஆகிடுது. ஏன்னா மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஆனால் மற்ற துறைகளில் இருக்கிறவங்களான விவசாயிகள், டாக்டர்கள், டீச்சர்கள், நீதி அரசர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போன்றோருக்கு இந்த மாதிரி மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட வழிகளையும் சொல்கிறதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடையாது. சொன்னாலும் அது நல்ல ரீச் கிடைக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்குது. அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றிக்குங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. மக்களை தேவையில்லாமல் குழப்பாதீங்க, திசை திருப்பாதீங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் இனிவரும் காலங்களில் அவரோட திறமையை பயன்படுத்தி திரைத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நான் பேசுனதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்டில் சுட்டி காட்டுங்க. நன்றி.